என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்து யாரும் என்னை தொந்தரவு பண்ணாமல், யாரும் என்னை திட்டாமல், ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்தே சாப்பிடும்படி இருந்து விட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? இருக்க மாட்டேன். அன்பானவர்களே, மகிழ்ச்சி என்பது புறக்காரணிகளால் வருவதல்ல. மகிழ்ச்சி என்பது அகக்காரணியினால் வருவது. ஏதோ ஒன்று இருதயத்தில் இருப்பதினால் வருவது. அந்த ஏதோ ஒன்று என்ன? கடவுள். கடவுள் என்னை நேசிக்கிறார் என்கிற உண்மையும் உணர்வும் அழுத்தமான ஒரு விசுவாசமும் நமக்குள்ளே இருக்குமானால் அங்கிருந்த மகிழ்ச்சி வரும். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டால் மாத்திரம் சந்தோஷம் வந்துவிடுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஒரு அறிவுரை, இல்லை என்றால் ஒரு கட்டளை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நமக்கு எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைதான். சந்தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். என்ன செய்கிறது? உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், மனப்போராட்டங்கள், பாவத்தை மேற்கொள்ள முடியாத சில சிக்கல்கள், கடினப்பாடுகள், இவையெல்லாம் வரும்போது சந்தோஷம் நம்மை விட்டு ஓடி போய் விடுகிறது. எப்படி சந்தோஷமாக இருப்பது? அன்பான ஒரு தேவதாசர் தான் பிரதர் எமில் ஜெபசிங். அவர் எழுதிய பாடல் தான் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடல். அவர் ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர். ஊழியத்தில் மிக உற்சாகமாக செயல்பட்டு அநேக மக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்தின ஒருவர். அந்த பாடலின் பல்லவியை நம்ம பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த தேவனுடைய மனிதர் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்று சொல்ல காரணம் என்ன? அந்த பாட்டில் 3வது வரி என்ன சொல்லுது பாருங்கள். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இது உண்மையாக இருக்கும்னா மகிழ்ச்சி வருமா வராதா? இந்த உலகத்தின் சொந்தக்காரர், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்காத எதுவுமே இல்லை என்று சொல்லுகின்ற சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வம் என்னுடைய உள்ளத்தின் சொந்தமாகிவிட்டார். இதை முழுசாக நம்பினா சங்கடம் வருமா? வராதில்ல. ஏன் மகிழ்ச்சியற்று இருக்கிறோம்? ஏன் கவலையோடு இருக்கிறோம்? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார்னு இன்னும் நம்பவில்லை. அதான் பிரச்சனையே. ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்னுடைய தெய்வமாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னை நேசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவ்வளவு என்னை பற்றி நூக்கன் காணர் அவருக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். நான் ஏன் வேதனைப்படுகிறேன் என்பது அவருக்கு தெரியும். இவைகளெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறபடியினால், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படாமல் இருக்கிறது ஒன்று, மகிழ்ச்சியோடு இருக்கிறது இன்னொன்று.
கவலைப்படாமல் இருந்தால் மட்டும் போதாது, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எது மாபெரும் பாக்கியம்? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த உணர்வை எப்பொழுதும் மனதுக்குள்ளே பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், மனசுக்குள்ள வச்சிருக்கணுமானா, நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னிடத்திலே அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் அடிக்கடி நமக்கு நாமே நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆகாயத்து பறவையை கவனித்து பாரு, காட்டு புஷ்பத்தை கவனித்து பாரு, இதுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடுறேன், இவற்றையெல்லாம் உடுத்து வைக்கிறேன், உனக்கு தரமாட்டேனா அப்படி என்று ஆண்டவர் சொல்லும்போது நாம் அதை நம்பினோமானால் உண்மையாகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒன்று நமக்கு இருக்கிறதுனால் வருவது அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல வேளைகளில் செய்கிற ஒரு தவறு அதுதான். எனக்கு மட்டும் நிறைய காசு இருந்துட்டேன்னு வைங்க, நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? இருக்க மாட்டேன். வேறு பிரச்சனைகளை தேடி போவேன். எனக்கு மட்டும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்து விட்டது என்றால், இந்த நோயெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டானா நான் சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேனா? இருக்க மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்து, யார் என்னை தொந்தரவு பண்ணாமல், யார் என்னை திட்டாமல், ஒரு வேலை செய்யாமல் உட்கார்ந்தே சாப்பிடும்படி இருந்து விட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா? இருக்க மாட்டேன். அன்பானவர்களே, மகிழ்ச்சி என்பது புறக்காரணிகளால் வருவதல்ல. மகிழ்ச்சி என்பது அகக்காரணியினால் வருவது. ஏதோ ஒன்று இருதயத்தில் இருப்பதினால் வருவது. அந்த ஏதோ ஒன்று என்ன? கடவுள் என்னை நேசிக்கிறார் என்கிற உண்மையும் உணர்வும் அழுத்தமான ஒரு விசுவாசமும் நமக்குள்ளே இருக்குமானால் அங்கிருந்தால் மகிழ்ச்சி வரும். இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களில் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தவர். அவர் மகிழ்ச்சியாக ஏன் வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்தது ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் வாழ்ந்தாரா? இல்லை, ஒரு ஏழையின் வீட்டிலே வாழ்ந்தார். வேலையே செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டாரா? கடினமாக உழைத்து சாப்பிட்டார். அவருடைய இல்லத்தில் இருந்து அவரை தவிர 8 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டி அவர் உழைத்தார். ஆகவே அவர் உழைக்காமல் வாழவில்லை. அவரை யாராவது கேலி கிண்டல் பேசினாங்களா? சுற்றி இருந்த எல்லாரும் அவரை எப்போ பார்த்தாலும் கும்பிட்டுட்டே இருந்தாங்களா? இல்லை கேலி கிண்டல் பேசினாங்களா? கும்பிட்டவர்களும் இருந்தார்கள், கேலி பேசினவர்களும் இருந்தார்கள். மிக மோசமான கேலிகளை எல்லாம் பேசினார்கள். ஆனாலும் அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, உணவாய் இருக்கிறது. அப்போ சர்வ வல்லமை உள்ள பிதா, தெய்வம் என்னுடைய பிதா என்று அவர் உணர்ந்து கொண்டபடியினால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அன்பானவர்களே, ஆகவே இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் என்னுடைய உள்ளத்தின் சொந்தமானார் என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக வரும்போது, அவர் என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நமக்குள்ளே மகிழ்ச்சி வரும். இந்த மகிழ்ச்சியை நாம் தற்காத்துக் கொள்வது எப்படி இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்தது, அதை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை எப்படி இறுதி வரை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை இந்த பாடலின் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் ஒவ்வொரு சரணங்களும் மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவன் பிரவேசிக்க வேண்டிய வாசல் எது, அவன் செல்ல வேண்டிய வழி எது, அவன் சென்று அடைய வேண்டிய இலக்கு, நோக்கம், முடிவு எது என்பதை இந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களும் சொல்லுகின்றன. முதல் சரணம் என்ன சொல்லுது? சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார். பாடலாமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார்.
சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பல வேளைகளில் நம்ம பாட்டு பாடும்போது அந்த பாட்டு நமக்கு நல்ல ஞாபகமாக பாராமல் தெரிஞ்சதுனால அந்த பாட்டினுடைய பொருளை உணராமலே பாடிடுவோம். இந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் பாருங்கள். சின்னம் சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார். நாம் ஆண்டவரை தேடி வந்தோமா, இல்லை ஆண்டவர் நம்ம தேடி வந்தாரா? ஆண்டவர் தான் நம்மை தேடி வந்தார். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் அல்லவா? அந்த சீஷர்கள் இயேசுவை தேடி வரல, இயேசுதான் அவர்களை தேடி போனார், இயேசுதான் அவர்களை தெரிந்து கொண்டார். அதே போலத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நான் என்னைத்தானே நினைத்து பார்க்கின்றேன். நான் பிறப்பதற்கு முன்னால் என்கிட்ட யாராவது கேட்டாங்களா, நீ எந்த ஊரில் பிறக்க போகிற, எந்த பெற்றோருக்கு பிள்ளையா பிறக்க போகிற, நீ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க போறியா, இல்லை வேறு ஏதாவது மாற்று மதத்தில் பிறக்க போகிறாயா என்று என்னை யாராவது கேட்டார்களா? கேட்கல. ஆண்டவர் என்னை பிறப்பித்தார். ஒரு அருமையான ஒரு ஊரில் தெய்வ பயமுள்ள ஒரு பெற்றோருக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் தொழுது கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தையும் தந்து, வேத வசனங்களை தந்து, அவற்றை சிறு பருவத்திலிருந்தே கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பையும் தந்து அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். அதுபோல அவர்தான் உங்களையும் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே ஞானிகள் அநேகர் இருக்கிறார்கள், கல்விமான்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ ஏழைகளும் அற்பர்களும் தூசிகளும் ஒதுக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நாம் ஆண்டவர் எங்கே என்று தேடி தெரிந்தோமா? தெரியவில்லை. அவர்தான் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த அருமையான சத்திய வேதத்தை தமிழிலே மொழியாக்கம் செய்து நாம் அதை முழுமையாய் வாசிக்க, அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 65ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு. இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை எல்லாம் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். அவர்தான் நம்மை தம்மிடத்தில் இழுத்து கொண்டார். அவரிடத்தில் வருகிற நம்மை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் தேவனாலே பிறந்தவர்கள், பிள்ளைகளாகின்ற அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்தி அவரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ளும்படி கிருபை செய்தார். சில தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள், உண்மையான தெய்வம் யார் என்று அறியாமல் தேடி தேடி கண்டுபிடித்தவர்கள் அபூர்வமான சிலர். சாது சுந்தர் சிங்கோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவர் தெய்வ நாட்டம் அதிகமாக உள்ளவர், ஒரு ஆன்மீக தாகம் உள்ள மனிதர். அப்படி பல இடங்களுக்கு போய் பல வழிகளிலே உண்மையான தெய்வம் யார் என்று தேடி தேடி இருந்தாராம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசித்தால் பார்க்கலாம். ஒரு நாள் இரவிலே அவர் தன்னுடைய அறையிலே படுத்துக்கொண்டு, அறையிலே இருந்து கொண்டு, இன்றைக்கு இரவிலே உண்மையான தெய்வம் தம்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், அப்படி வெளிப்படுத்தாமல் போனால் அதிகாலையில் இந்த வழியாக வருகிற ட்ரெயினில் விழுந்து செத்து போவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டு அமர்ந்திருந்தார். தேவன் அவருடைய உண்மையான உள்ளத்தை பார்த்து என்ன செய்தார்? அன்று இரவிலே அவருக்கு தரிசனமானார். அவர் ஆண்டவரை அறியாதவர், அவருக்கு அது தேவைப்பட்டது அந்த தரிசனம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு சிறப்பு தரிசனம் தேவைப்படவில்லை. ஏன் தேவைப்படவில்லை? நமக்கு நன்றாக தெரிகிறது, வேதம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதும், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதும், சிறு வயதிலே தமக்கென்று அவர் நம்மை தெரிந்து கொண்டு ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார் என்பதும் நமக்கு தெரிகிறது. ஜீவன் பெற்றுக்கொள் என்றால் என்ன? ஏற்கனவே எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது தானே, அப்போ திரும்ப எதுக்கு ஒரு ஜீவன்? திரும்ப எதுக்கு ஒரு ஜீவன்? ஏற்கனவே பிறந்தவர்களும் மீண்டும் மறுபடி பிறக்க வேண்டும்.
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? உலகத்திலே நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். பிறக்கும்போது உலகத்தின் போக்கிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் காலப்போக்கிலே நமக்கு புரிகிறது, இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஆகவே நான் ஒரு நிலையான உலகத்தை தேட வேண்டும் என்பதற்காக நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்முடைய மனதை திருப்பி, உலகத்துக்கு நேராக இருக்கிற மனசை மாற்றி ஆண்டவருக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்று தீர்மானம் செய்யும்போது அதுக்கு பேர் தான் என்ன? மனம் திரும்புதல். சின்னம் சிறு வயதில் நம்மை தெரிந்து கொண்டார். தூரம் போனால் கூட ஆண்டவர் நம்மை விடலை, நம்மை அழைத்து கொண்டு வந்து அவருடைய மந்தையிலே சேர்த்தார். ஜீவனை பெற்றுக்கொள் என்று சொல்லி நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஜீவனை உடையவர்கள். இதான் வாசல். அவர் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும். ஆகவே அன்பானவர்களே, இது ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த ஒரு பிச்சை, அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட், அவர் இறங்கி தந்த ஒரு பெரிய பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் என்றால் அது நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நமக்கு தந்தது. இரண்டாவது சரணம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அது வழி. நான் ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசித்தோம். எந்த வாசல்? இயேசு என்கிற வாசல். அந்த வாசல் வழியாய் பிரவேசித்தவர்கள் ஒரு இடுக்கமான பாதையிலே நடக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு வழி என்று பெயர். அது ரட்சிப்பின் இரண்டாவது நிலை. அந்த நிலையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்று அந்த பாடலின் இரண்டாவது சரணம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக்கொள்வார். பாடலாமா? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வாழ்வரை காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வாழ்வரை காத்துக்கொள்வார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த காதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த காதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக்கொள்வார். அதான் அவர் தான் காத்துக்கணும். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆண்டவருடைய அன்பு நமக்கு சில பொறுப்புகளை தருகிறது. ஒரு எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வேலைக்காரர்களுக்கு பிரித்து கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் வாய்ப்பை தந்திருக்கிறார். இவற்றை நாம் அவர் வரும் வரைக்கும் பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிற ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் எடுத்து ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்து வேத வசனங்களை கற்று ஆலயத்திலே உபதேசங்களை எல்லாம் கேட்டு, இது ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு நுழைவாயில். இவ்வளோ செய்தால் போதுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இவ்வளோ செய்தால் போதுமா? போதாது. ஒரு வழி இருக்கிறது அன்பானவர்களே. அந்த வழியில் நடக்க வேண்டும். அதுக்கு பேர் சர்வைவல். முதல்ல நடந்தது ரிவைவல், ரட்சிப்பின் முதல் படி. இது சர்வைவல், வாழ்க்கையின் அன்றாட பகுதிகளில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுவது. வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், தொந்தரவுகள், சச்சரவுகள், நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாதபடிக்கு சில இடையூறுகள், இன்னல்கள் எல்லாம் வரும்.
அப்படி வரும்போது அவற்றை மேற்கொண்டு வாழுவது. ஆண்டவருடைய அன்பின் அனல் மாறாமல் காத்துக்கொள்வது. அது எப்படி காத்துக்கொள்வது? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்க போகிற வரைக்கும் ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறோம், பல இடங்களுக்கு செல்லுகிறோம். அந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அன்பினால் மேற்றப்பட்ட வார்த்தைகளாகவும், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் பாவமற்ற சிந்தனைகளாகவும், நம்முடைய செயல்கள் எல்லாம் யாருக்கும் தீமை செய்யாத ஆண்டவருக்கு பிரியமுள்ள செயல்களாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், அதுதான் அந்த பாதை, வாழ்க்கையின் ஓட்டம். அந்த பாதையில் ஓடினா தான் கடைசியில் ஒழுங்காக பரலோகத்தில் போய் சேர முடியும். அதை எப்படி பாதுகாத்து கொள்வது? இந்த தொடர்ச்சியான முயற்சியில் நான் என்ன செய்ய வேண்டும்? சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கணும். வாசிக்கிறீங்களா? டெய்லி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? அது ஏன் சாப்பிட்றீங்க? சாப்பிடாமல் வாழ முடியாது சார். ஆனால் பைபிள் வாசிக்காமல் வாழ முடியும் சார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் பரம சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் உணவினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் உணவை நாம் தேடுகின்றோம்? உணவுக்கு ஒரு பசி இருக்குது, அந்த உணவை சாப்பிட்டா ஒரு ருசி இருக்குது, அதனால உணவை தேடுகின்றோம். வேதத்தை நாம் ஏன் தேடவில்லை? வேதத்தை வாசிக்கிறதுக்கு பசி இல்லை, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு ருசியும் இல்லை. ஆகவே ஏதோ உணவுக்கு பசியும் ருசியும் இல்லை என்றால் உடலில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் தானே. சாப்பிட்டுக்கே விருப்பம் இல்லை, எதை சாப்பிட்டாலும் மனசுக்கு பிடிக்கலை அப்படின்னா உடம்பில் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வேதத்தை வாசிக்க ஒரு பசி இல்லை, அதை வாசிக்கிறதுல ஒரு ருசியும் இல்லைன்னா ஆன்மீக வாழ்விலே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இந்த உண்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சிலப்போ டாக்டர் சொல்லுவாங்க, பசி இல்லைன்னாலும் நீங்கள் கொஞ்சமாவது சாப்பிட்றணும். அப்போ அது மாதிரி ஒரு பசியோ ருசியோ இல்லைன்னாலும் பைபிளை என்ன செய்திடணும்? வாசித்திடணும். அப்படி நீங்கள் வாசித்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே ஒரு பசியும் ஒரு ருசியும் வர ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்டா தான் தெரியும் அன்பானவர்களே. அந்த வேதத்தின் அருமையையும் அழகையும் அதனுடைய ருசியையும் நீங்கள் ருசித்து பார்த்தால் தான் தெரியும். 119ஆம் சங்கீதத்திலே அந்த தேவனுடைய மனுஷன் என்ன சொல்கிறார்? உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. தேன் யாராவது வேண்டாம்பாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. ரொம்ப ருசியானது. அந்த ருசியை வேதத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அன்பானவர்களே. அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கணும். கடமைக்காக வாசிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் உண்மையாகவே கடமைக்காக பைபிள் வாசிக்கிறது தப்பு. பைபிளை வாசிக்கும்போது ஒரு ருசிக்காக வாசிக்கணும், பசிக்காக வாசிக்கணும். தீர்க்கதரிசி ஒரு தடவை சொல்லுவார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த போது நான் அவற்றை உட்கொண்டேன், சாப்பிட்டேன். ஆகவே அன்பானவர்களே, அன்பின் அனல் மாறாமல் காத்துக்கொள்வதற்கு முதல் தேவை வேத வாசிப்பு, இரண்டாவது தேவை ஜெபம். யார் யாரெல்லாம் ஒழுங்காக தினம் ஒரு 2 நேரமாவது ஜெபம் பண்ணுறீங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்க, அந்த உண்மையே சில நேரம் எனக்கு கசப்பாக போயிட்டுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். உம்முடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய கிருபை காலத்தோறும் புதுசு புதுசாக இருக்குதான். எப்படி சூரியன் புதிதாக தினமும் உதிக்கிறதோ, எப்படி உலகம் தினமும் புதிதாக விடியலை காண்கிறதோ, அதுபோல் கர்த்தருடைய கிருபையும் தினமும் புதிதானவை. அதனால் டெய்லி தினமும் காலையிலே நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே முதல் வேலை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் அதை விட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, காலை கடன்களை எல்லாம் கழிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு ஒரு டீயை குடிக்கணும்னா குடிச்சிட்டு தனியாக போய் ஒரு ஜெபம் பண்ணலாம். அது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் நிதானமாக ஜெபிக்கலாம்.
இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த நாளில் என்னுடைய பணிகளையெல்லாம் நான் சரியாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்ல கிருபையை தாருங்க. எல்லாட்டையும் நல்ல செய்தி கிடைக்க கிருபை செய்யுங்க. நான் போகிற வார இடத்துல யார்ட்டையும் சண்டை இருந்தால் போடாமல் நல்ல பிள்ளையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கலாம். 2, 3 கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் என்ன? இந்த வேதத்தில் எதை எதை வாசிக்கிறோமோ, நாம் செய்திகள் வழியாக கேட்கின்ற சத்தியங்களை நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய முடியாத ஏதாவது ஒன்று இருந்தானாக்கா அது காலையில் ஜெபம் பண்ணும்போது கேட்கணும். இந்த விஷயத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியலை, ஒரு ஆள்கிட்ட எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது, என்னதான் நினச்சாலும் அந்த ஆள்கிட்ட கோபம் மாறலை அப்படின்னா அதுக்கு கூட நான் உங்களுக்கு வழி சொல்லி தந்திருக்கிறேன். அந்த ஆளுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். 4வதாக நல்ல ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஐக்கியம்னா என்ன? ஃபெல்லோஷிப். யார் யார் ஆன்மீக காரியங்களிலே நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு உங்களுடைய நட்பை பேணுங்கள். அப்போ அந்த அன்பின் அனல் மாறாமல் பாதுகாத்து கொள்ளலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு இவன்கிட்ட பேச போனால் என்ன நடக்கும்? ஊர் கதை, உலக கதை, அந்த வீட்டில் நடந்து இந்த வீட்டில் நடந்து இப்படிக்கு ஏதாவது பேசுவாங்க. அதனால் அந்த ஆள்கிட்ட போக கூடாது. நல்ல காரியங்களை அவர்கள் பேசுவார்கள் என்று ஒருவர் உங்களுக்கு இருந்தால் அந்த ஆள்கிட்ட பழகுங்கள். உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை சொல்லுகிறேன்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு. உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லுப்பா, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன், அதான் அவனுடைய பொருள். ஆகவே நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு பேசுகிறோம், யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அடுத்ததாகவும் மிக முக்கியமானதாகவும் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறோம்? எதை பற்றி சிந்திக்கிறோம்? வாலிப பிள்ளைகளுக்கு எதை பற்றிய சிந்தனை அதிகமாக வரும்? கல்வியை பற்றிய சிந்தனை வந்துட்டால் ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் கோயிலுக்கு போகணுமேன்னு வந்துட்டால் ரொம்ப நல்லது. பைபிள் வாசிக்கணுமேன்னு வந்துட்டால் நல்லது. அதை விட்டுட்டு காதல் கீதல்னு ஏதாவது வந்துட்டுன்னு வைங்க, அதையே மனசில் வச்சு நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? பத்திரிகை செய்திகளை படியுங்கள். மனுஷன் அடிக்கடி எதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறானோ அவன் அதுவாகவே மாறிவிடுகிறான். பிறகு அவன் அதுக்காக என்ன செய்ய போகிறான்னு அவனுக்கே தெரியாது. எந்த படுபாதாளத்தில் விழுவார் என்று அவனுக்கே தெரியாது. ஆகவே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் என்ன வழி? An idle mind is the devil's workshop என்று சொல்லுவார்கள். ஒரு சோம்பேறியின் இருதயம் சாத்தானுடைய வேலை ஸ்தலம். நீங்கள் சோம்பேறியாக உட்கார்ந்துருந்தா உடனே யார் கூட வந்து உட்காந்துக்கிடுவா? யாரு? சாத்தான் வந்து உட்காந்துக்குவா. அதனால சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. குறிப்பாக வாலிப தம்பிமார் தங்கைமார், எத்தாவது வேலையை இழுத்து போட்டு செய். வீட்டில் உட்காந்துருக்கிறியா, வீட்டை சுத்தம் பண்ணு, 4 செடியை நடு, அங்கே க்ளீன் பண்ணு, இதை க்ளீன் பண்ணு, எத்தாவது ஒரு வேலையை செய். ஆண்களாக இருக்கிறீர்களா? நான் வாலிப வயதில் எனக்கு என்ன வேலை தெரியுமா? இப்படி கதாபிரசங்கம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறதெல்லாம் உடனே எனக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கிடைக்கல. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளார்க்காக வேலைக்கு சேர்ந்தேன். அதில் எக்ஸ்ட்ரா டைம் நிறைய இருக்கும், சாயங்காலம் காலையிலலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழை நடவு. இந்த வயலெல்லாம் வயலை வாடகைக்கு விட்டு வாழை நடுவாங்கல்ல, நானும் ஒரு 4 பேருக்கு வாழையை பிடிச்சி காலையில் போய் தண்ணி கோர்றது, அப்புறம் சாயங்காலம் தண்ணி எடுக்கிறது. அதுக்கு சில நண்பர்கள்லாம் உண்டு. அதனால் சுறுசுறுப்பாக வேலை செய்துகிட்டே இருக்கணும். வேலை செய்துகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் சிந்தனைகளை சாத்தான் வந்து உட்கார மாட்டான், இல்லைன்னா வந்து ஏறி விடுவான். ஆகவே நல்ல சிந்தனைகளை மனதில் வளர்க்க வேண்டும். மனதில் நல்ல சிந்தனைகள் வளரும்போது அவை நல்ல செயல்களாக மாறும். எப்பவும் என்கேஜாக இருங்க. எங்களை மாதிரி வயதானவங்க ரொம்ப என்கேஜாக இருக்கிறது கஷ்டம். ஏன்னா ரொம்ப அவசரமாக அங்கங்கே ஓடி ஓடி வேலை செய்தோம்னு வைங்க, எங்கேயாவது விழுந்திருந்து காலை முடிச்சுக்கிடுவோம். ஆனால் வாலிப பிள்ளைகள் அப்படி அல்ல. எப்பவும் வேலை இருக்கணும், எத்தாவது ஒரு வேலையை தேடி பிடிச்சிக்கிடணும். ஆகவே
அன்பின் அனல் மாறாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காமல் காத்துக்கொள்வார். ஆண்டவர் பார்ப்பாரு, என் புள்ள பரவாயில்லையே, இவன் எப்போ பார்த்தாலும் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளவன் எவனோ அவனுக்கு, அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். நீ எதை தேடுறியோ அதை ஆண்டவர் என்ன செய்வார்? கூட தருவார். நீ தேடாமல் போயிட்டேன்னு வை, இருக்கிறதையும் எடுத்து போடுவார். அவர் எடுக்கிறது இல்லாது அது இயல்பாக நடக்கிறது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து அவனுக்கு உள்ளதென்று அவன் நினைக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். ரைட். கடைசியாகவும் மிக முக்கியமானதாகவும் இந்த பாடலின் கடைசி ஸ்டான்ஸா என்ன சொல்லுது பாருங்க. சரணம். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். பாடலாமா? அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாசனத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தவரா. இந்த பாசனத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தவரா. மகிழ்ச்சியாக இருப்போம். இயேசு என்னும் வாசல் வழிவாய் பிரவேசிப்போம். அவருடைய அன்பின் அனல் மாறாமல் காத்து கொண்டே இருக்கிறோம். கடைசியாக என்ன நடக்கும்? இப்படி செய்தால் கடைசியாக என்ன நடக்கும்? அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆண்டவர் வரும்போது அவரோடு சிலரை சேர்த்து கொள்வார். பலர் அவரோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒன்று செய்யலாமா? ஆண்டவர் வரும்போது அவனை கூப்பிடுவார், இவனை கூப்பிடுவார், அவங்கள கூப்பிடுவார். நானும் கூட ஓடி போய் சேர்ந்துக்கலாமா? என்னை கூப்பிடலைன்னாலும் போய் சேர்ந்துக்கிட முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடுகிறோமோ கடைசியில் அதுக்கு நேராக தான் நம்ம போய் நிற்போம். ஆண்டவரை தேடாத மனிதர்கள் ஆண்டவர் வரும்போது என்ன சொல்லுவார்களாம்? மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் நான் அவர்கிட்ட அன்பாக இல்லை. அவர்கிட்ட அன்பாக இருந்தால் தானே அவரை தேடி ஓடுவேன். அவர்கிட்ட அன்பாக இல்லைன்னா அவரை விட்டு தூரமாய் ஓடிவிடுவேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். வருவாரா? வருவார். சேர்த்து கொள்ளுவாரா? அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நோவாவின் காலத்திலே நோவா 120 வருஷம் பேழை செய்தார். இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்னு இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாங்க. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? 120 வருஷமாக பேழை செய்தார் நோவா. பேழைக்குள்ளே ஏறினா தப்புவேன், இல்லைன்னா தப்ப மாட்டேன்னாரு. எத்தனை பேர் ஏறினாங்க? 120 வருஷம் முடிஞ்சு மிருக ஜீவன்கள்லாம் உள்ள பேழைக்குள்ளே ஏற்றி ஆயிட்டு, நோயின் குடும்பமும் உள்ளே போயாச்சு.
நோவாவின் குடும்பம் மொத்தம் 8 பேர். நோவா, மனைவி, அவருடைய 3 ஆண்மக்கள், அவர்களுடைய மனைவிமார், ஆக மொத்தம் 8 பேர். நோவாவின் குடும்பம் பேழைக்குள்ளே ஏறிட்டாங்க. இந்த பேழை செய்தவங்க உண்டு, இந்த பேழைக்காக உழைத்தவர்கள் உண்டு, வேலை பார்த்தவங்க உண்டு, அந்த ஊர் மக்கள் உண்டு, நோவாவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் உண்டு, இவன் கிறுக்குத்தனமாக பேசுகிறான் என்று சொன்னவர்கள், கேலி பண்ணவர்கள் உண்டு. இப்போ எல்லாரும் வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் உள்ளே ஏறினது? எத்தனை பேர்? 8 பேர். வெளியே பார்த்துட்டு நிற்கிறது எத்தனை பேர்? 8000 80,000 தெரியாது. இப்போ கூட அவங்க கேலியத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடவுள் கீழே இறங்கி வந்தார், பேழையின் கதவை அடைத்தார். கடவுள் கதவை அடைத்தால் பிறகு திறக்க முடியுமா? முடியாது. மழை பெய்ய ஆரம்பித்தது, பெருமழை பொழிந்தது. அதுவரை மழை பெய்யலை, பனிதான் பெய்தது. அதனால தான் மக்கள் நம்பலை நோவாவை. அவர் சொல்லுகிறதை அவர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. மழை பெய்து தண்ணி ஏற ஆரம்பித்த உடனே தான் வெளியே நின்ற மக்களுக்கெல்லாம் இப்போ தான் தோணுது, ஓ, நோவா சொன்னது உண்மைதான். உள்ள போயிருந்தா நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டு இருக்கும். வெளியே நிற்கிறதுனால இப்போ நம்மெல்லாம் அழிய போகிறோம். எப்படி அழிஞ்சாங்களாம்? உலகத்தில் மிக உயரமான மலைக்கு மேலே 45 அடி உயரத்துக்கு தண்ணி பெருகிச்சான். ஒரு உயிரும் தப்பவில்லை, நீர் வாழ் உயிரினங்கள் தவிர மற்ற எல்லாம் அழிஞ்சு போச்சு. அன்பானவர்களே, அப்படி ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது நம்ம வெளியே நிற்கணுமா உள்ள நிற்கணுமா? வெளியே நின்னால் என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, அன்னைக்கே சொன்னதை கேட்டிருக்க வேண்டியது. அவர் படித்து சொன்னார், அம்மா அப்பா படித்து சொன்னாங்க, பைபிளில் வாசித்த போதெல்லாம் ஓ, இது ஒரு பெரிய ஒரு நரகம், கஷ்டமான இடம்னு சொன்னாங்க. ஆனால் இவர்கள் ஏன் நம்பவில்லை? பெரும்பான்மை பலத்தை நம்பினார்கள். நிறைய பேர் எங்கள் கூட தானே இருக்கிறாங்க. உலகம் அப்படி தான் சார் இருக்கும். உலகம் அப்படித்தான் இருக்கும். அதிகமான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? ஆண்டவரை சொன்னார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, தீமைக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது. அங்கே நிறைய பேர் வருவாங்க, அது ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த ஜாலி எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து கூப்பிடுறாரா அப்படின்னு பார்த்தா கூப்பிடலைன்னா அப்பொழுது நாம் வேதனைப்பட வேண்டியது இருக்கும். நானும் வேதனைப்பட வேண்டியிருக்கும், ஒழுங்காக வாழலைன்னா. ஆகவே இன்றைக்கே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் அன்பானவர்களே. நான் பேழைக்குள்ளே ஏறி ஜீவனை காத்துக்கொள்ள போகிறேனா? இல்லை என்றால் நானும் அழிவுக்கு வைக்கப்பட போகிறேனா? அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். மகிழ்ச்சி என்பது அதுதான். உண்மையான மகிழ்ச்சி என்பது எது? தேவனுடைய சமூகம். உலகத்திலேயே அந்த பரலோகம் ஆரம்பிச்சுதான் அன்பானவர்களே. நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்தால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் பரலோகம் இங்கேயே தொடங்கிவிடும். இங்கே அந்த மகிழ்ச்சி ஆரம்பமாயிரும். அப்போதான் கடைசி வரைக்கும் அது போய் சேரும். இங்கே ஆரம்பம் ஆகலைன்னா அதை கடைசியில் போய் சேர முடியாது. மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது 2 கள்ளர்கள் 2 பக்கம் நின்றார்கள். ஒரு பக்கத்து கள்ளன் கடைசியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பக்கத்தில் இன்னொரு கள்ளன் எப்படி இருந்தான்? அவன் ஆண்டவரை நக்கல் அடித்தான். நீ கிறிஸ்துவனால் கீழே இறங்கி வா, நீ இறங்கி வந்தால் மற்ற மாட்டா, எங்களையும் கூட இறக்கி வா அப்படி என்று நக்கல் அடித்தான், கிண்டல் பண்ணினான், கேலி பேசினான். இப்போ பாருங்க, இந்த கள்ளன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஆண்டவர் அந்த குற்றவாளிக்கு பரதீசை கொடுத்து விட்டார். இப்போ இவனுக்கு ஒரு ஆசை வரணுமா இல்லையா?
அந்த குற்றவாளி உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரணும்னு கேட்டான். ஆண்டவர் என்ன செய்தார்? உடனே பரதீசை கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம ஒன்று கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு உனக்கு தோணிச்சுதா இல்லையா? தோணலை இல்லை, அவன் கேட்கவில்லை அல்லவா? ஏன் கேட்கலன்னா வாழ்நாள் நெடுகவே எந்த நோக்கத்தோடும் எந்த எண்ணத்தோடும் நீ வாழ்கிறாயோ அதுதான் கடைசியில் முடியும். வாழ்நாள் நெடுகவே வேறு ஏதேனும் நோக்கத்தோடு எண்ணங்களோடு ஜாலியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே தான் அது முடியும். வேறு வழியே கிடையாது அன்பானவர்களே, வேறு வழியே கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவருடைய சமூகத்தில் சேர்கின்றவர்களாய் மாறுகின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நாம் அந்த எண்ணத்தோடும் அந்த சிந்தையோடும் இந்த உலகத்தில் வாழுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.